எடுத்துக்காட்டின் மூலமாக. 6வது குறள். வாளோடு எண் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. நறுக்கு திரிச்சாப்புல 2 கருத்து. நீ போருக்கே போறதில்ல, உனக்கு இருக்குடா கையில வாழு எதுக்கு சொல்லி வச்சிருக்கிற? உனக்கு அவையில பேசவே தெரியல, நீ படிச்ச என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்றார். நம்ம 2 கருத்தா. வாளோடு எண் வன்கண்ணர் அல்லாருக்கு வாளோடு எண் அப்படி மாற்றி போடுங்க, பொருள் புரியும். அதாவது போர் முகத்துக்கு செல்ல முடியாதவனாகிய உனக்கு வாள் எதற்கு? நீ எதற்கு உள்ளே சொருகி வச்சிருக்கிற? உடைவாள்ல உரைக்குள் ஏன் சொருகி வைத்திருக்கிறாய்? நுண்ணவை அஞ்சுபவர்க்கு கற்றறிந்த பெரியோர்கள் அமர்ந்திருக்கிற அந்த அவையிலே நீ பேசுவதற்கு அஞ்சுகிறாய். அப்போது உனக்கு நூல் எண், நூலோடு எண். நீ நூல் வைத்திருப்பதனாலே, நூலை கற்றதனாலே என்ன பயன்? நறுக்கு தெரித்தாற்போல் 2 கருத்து. அதற்கு இது ஓமை. போரிட அஞ்சுபவர்க்கு வாளினால் பயனில்லை, அவையில் பேச அஞ்சுபவருக்கு நூல்களால் பயனில்லை என்பது நுண்பொருள். இப்ப இது ஒரு காட்டு சொல்லணுமா? நம்ம வேலு நாச்சியார் இருந்தாங்க. அவளுக்கு வேலு நாச்சியாருக்கு உடையாள் என்று ஒரு தளபதி. அந்த பெண்ணுக்கு பெண்ணே தளபதியா இருக்கா பாருங்க, உடையாள். 2 பேரும் இந்த சுருள் வாழ் வீசுவதிலே வல்லவர்கள். அதே மாதிரி சின்ன மருது பெரிய மருதுவும் அந்த சுருள் வாழ், இப்ப நீங்க சில திரைப்படங்கள்ல பார்த்துருக்கலாம், அப்படியே சுருண்டிருக்கும். அது விசிறுனானா எதிரில் இருக்கணும் துண்டு துண்டா பீஸ் ஆக்கிரும். இதை இயக்க தெரியாமல் இருந்தால் வைத்திருப்பவனுடைய தலையை கொய்துவிடும். அதான் அவரு மிக சிறப்பு. அதனால் நன்றாக பயிற்சி இல்லாதவர் அந்த சுருள் வாளை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆங்கிலேயன் குண்டுமழை பொழிவானே தவிர இந்த கலைகள் எல்லாம் தெரியாது. இது நமக்கே உள்ள கலை. எத்தனையோ சிறப்புகள், தமிழனுக்கு எத்தனையோ சிறப்புகள், அவற்றில் இதுவும் ஒன்று. சுருள்வாள். நீங்க திரைப்படங்கள்ல இதை பார்த்துருக்கலாம். அந்த சுருள்வாளை அப்படி விசிறினானா அது அப்படியே வேகமாக விரியும், அதே வேகத்துல சுருங்கும். இப்ப வேகமாக விரிகிற போது அவன் தலையில் மாட்டும் கழுத்துல, அது சுருங்குகிற போது தலையை கொய்து இழுத்துவிடும். அப்படி பயிற்சி பெற்றவர் வீரமங்கை வேலு நாச்சி, அவருடைய மெய்காப்பாளராக விளங்கிய உடையாள். சின்ன மருது பெரிய மருதும் அந்த கலையில் மிளிர்ந்தார்கள். சுழற்றுபவன் தலையை கொன்றுவிடும் அந்த பயிற்சி இல்லாதவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பொறியின்மை யாருக்கும் பழி என்று நம்ம முன்னால பார்த்தோம். அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி, ஆழ்வினை உடைமை என்கிற அதிகாரத்துல இதை பார்த்தோம். இதுக்கு 2 விதமான பொருள்கள் உண்டு. நம்ம அந்த நிகழ்ச்சி அந்த பகுதி வருகிற போதே இதுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். அதை மீண்டும் ஒரு நினைவூட்டுகிறேன். இந்த கவனகம் என்ற ஒரு நிகழ்வு, இந்த கவனகம் என்ற நிகழ்வை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்ற பெருமை ராமையா மட்டும் உண்டு, ராமையாவுக்கு மட்டுமே உண்டு. செய்கு தம்பி பாவலர் 100 செய்தார் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு மிகச்சில இடங்கள்ல மட்டும்தான் பண்ணார். அவரால் நிறைய இடங்கள்ல பண்ண முடியும், அந்த ஆற்றல் உடையவர் தான். ஆனால் 100 அறிஞர்களை தேட வேண்டுமே. ஒவ்வொரு அவையிலும் இந்த கேள்வி கேட்பதற்கே 100 அறிஞர்களை தேட வேண்டும். சாதாரணமானவர்களிடம் எல்லாம் கொடுத்து விட முடியாது. அதை பற்றி கொஞ்சமாவது அடிப்படை அறிவு வேண்டும். அப்பதான் அந்த 100 கவனகத்தை செய்ய முடியும். அது மாதிரி சில இடங்களில் அவருக்கு கிடைத்தார்கள். அதை கொண்டு அந்த 100 கவனகம் செய்தார். ஆனால் 8-10 கவனகங்களை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்ற பெருமை 2 கண்களையும் இழந்தன ஏற்கனவே இருந்ததுன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு பெரியம்மை வந்ததனாலே அந்த கண்கள் 2ம் போய்விட்டன. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் பட்ட துன்பம் அல்லல்கள் கொஞ்ச நெஞ்சம் என்று அவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார். நினைச்சிட்டு போவான், அந்த கவனகம் பண்ணுவார், காசு கொடுக்க மாட்டான். எப்படி இருக்கும்? சோற்றுக்கே வழி இல்லாமல்லாம் இருந்திருக்கிறார். ரொம்ப வாழ்க்கையில சிரமப்பட்டிருக்கிறார். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி.
அவரை கோயில்பட்டி ராமையா என்று சொல்வார்கள். அவர் கோயில்பட்டியில் வாழ்ந்தார். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாலிச்சந்தை என்கிற ஊர்ல, மதுரை மாவட்டத்துல சாலிச்சந்தையில் பிறந்தவர். நன்று. அடுத்து வாளோடு எண் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. அதுல 631 632 குறள்களையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதர விளக்கம் பெறுவதற்காக. அடுத்து 7ஆம் குறள். பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அவையில் பேச அஞ்சுபவரினுடைய நூலறிவு போரிட அஞ்சும் கோழையின் கையில் உள்ள வாளுக்கு சமமானது. இந்த பேடிகை என்கிற சொல்லுக்கு கோழை, அதாவது நீ முன்னால போனா பின்னால வருவான், நீ முன்னால போ என்று. அவன் கோழை, முன்னால போறதுக்கு அஞ்சுவான். எந்த ஒரு நிகழ்வுக்கும் முன்னால போய் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது என்கிற ஒரு தற்காப்பு உணர்வு இருக்கும். அவன் தான் கோழை. பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் என்றால் கல்வி வல்லோர் கூடிய அவையில் தான் கற்றதை எடுத்து கூற நடுங்குபவன் என்று பொருள். அவன் முயன்று கற்றதனால் என்ன பயன் என்று இந்த கேள்வி கேட்கிறார். அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் எதற்கு? அவையில் உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால் நீ கற்றதனால் ஒரு பயனும் இல்லை. அதைத்தான் நீங்க போரிட அஞ்சும் கோழைக்கு கையில் உள்ள வாளுக்கு சமமானது இவன் கற்ற நூல் என்று சொல்லுகிறார். அடுத்து பகையகத்து எல்லாம் நுண்பொருள் இப்ப சொல்வதெல்லாம். பகையகத்து பேடிகை உள்வாள் என்று ஏன் கூறினார் என்றால், எதிரிட்டு தாக்க வந்த பகைவர் முன்னர் போரிட நடுங்கும் கோழை ஒருவன் கையில் கொண்டிருந்த ஒளிவிட்டு பளபளப்பாக, எங்க எவ்வளவு பளபளப்பான ஆயுதங்கள் இருக்கிறது பார்த்தாயா என்று, சரி போரிடு பார்ப்போம் என்றால் பின் வந்து விடுவான். ஒருவன் தேர்வு எழுதும் போது, அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பாருங்க. ஒருத்தன் தேர்வு எழுத போறான், எவ்வளவு பேர் போறாங்க. அங்க இவன் படிச்சுட்டு தான் போனான், என்னென்னமோ நினைச்சு பாக்குறான், வரல, விட்டுட்டு வந்துடுறான், கொடுத்துட்டு வெளியே வந்தோன்னே நினைவு வருது, என்ன பயன், தேர்வு தாளை கொடுத்துட்ட, அதனால் பயனில்லை. ஆகையினால் நினைவாற்றல் மிக முக்கியம் என்பதை இங்கே உணர்த்துகிறார். அது நினைவுக்கு வந்தால் கல்வியா அல்லது அதற்கு பெயர் என்ன என்பதுதான் இந்த நுண்பொருள். இதற்கான நுண்பொருள் ஒரு எடுத்துக்காட்டு. திருவிக்கா முதுமை காலத்துல சரியாக பார்வை குறைபாடு இருந்தது. இப்ப இருக்க மாதிரி தொழில்நுட்பம் இல்லாமல் இருந்த காலகட்டத்துல திருவிக்கா மிகவும் அவதிப்பட்டார். அவர் பன்முக கலைஞர், பேச்சாற்றல், அதை சொற்களை கோர்த்து இணைப்பதிலே மிகுந்த வல்லமை உடையவர், தனித்தமிழ் வல்லுனர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பத்திரிகையாளர், மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், தூய்மையான வாழ்க்கையை உடையவர். இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். அவ்வளவு சிறந்த மனிதர் கண்குறை. அப்ப அவர் என்ன பண்றாரு, மிக மிக முக்கியமான கருத்து, இதை நல்லா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நிறைய செய்திகள் கண் பார்வைதான் குறைபாடாகிவிட்டதே தவிர அவருடைய நினைவாற்றலிலே ஒரு குறையும் இல்லை. அவர் நிறைய சிந்திக்கிறார், அந்த படுத்துக்கொண்டே சிந்திக்கிறார். அது சிந்திப்பதை எல்லாம் எழுத வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் கண் பார்வை இல்லாதனால் எழுத முடியவில்லை. அப்படியே அதை அப்படியே மனப்பாடம் செய்கிறார். தன்னை பார்க்க வருகிற அறிஞர்கள் வருகிறார்கள் அல்லவா, இவர் இப்படி இருப்பதை பார்த்து அவரோடு உலாவுவதற்கும் பேசுவதற்குமாக வருகிறார்கள். உடனே அங்கே இருக்கிற தாளையும் அந்த எழுதுகோளையும் எடுத்து நான் சொல்வதையெல்லாம் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். அப்படி எழுதப்பட்டவைதான் 5 நூல்கள். 1 இருளில் ஒளி, 2 இருமையும் ஒருமையும், 3 சித்தம் திருத்தல் அல்லது செத்து பிறத்தல், 4 முதுமை உளறல், 5 வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கையில் பிதற்றல். எப்படியெல்லாம் உணர்வு பூர்வமாக தமிழை வளர்க்க வேண்டும் என்று இருந்திருக்கிறார்கள் பாருங்க. எப்படி இருக்காங்க அறிஞர்கள். இந்த சொத்தை விட்டு போய்விடக்கூடாது, கொடுக்கணும், தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சாகிற நிலையில் கூட நினைத்து 5 நூல்களை யாத்து கொடுத்திருக்கிறார் பாரு. அவருக்கு உதவி பெருமக்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் நம்முடைய வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அடைய நீ போய்யா எழுதிட்டு போய்யான்னு சொல்லாம உட்கார்ந்து எழுதுனாங்க பாருங்க, ஏடு எழுத்து. இன்னைக்கு எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்து விட்டன. அந்த கரியை வைத்து அவர் பேசுவதெல்லாம் அது ஒளிப்பதிவாகி விடுகிறது, அப்படிலாம் வந்துருச்சு. ஆனா அவர்கள் காலத்துல அப்படி இல்லை என்று செய்தார். ஆகையினால இந்த வெற்று கத்தியை வைத்துக் கொண்டு இருப்பவனிடமும் நூல்கள் கற்றேன் என்று உழவுகள் மத்தியிலும் இப்படி படுக்கையில் இருந்த போது கூட இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள், மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அப்படி மனப்பாடம் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் அந்த கவனக நிகழ்ச்சியின் போது பார்த்திருப்பீர்கள். முதல் சுற்றின் போது இந்த கவனகம் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். முதல் நிகழ்ச்சியின் போது 16வது கவனகத்தில் அவர் ஈற்றடியை கொடுத்தார். உடனே அவர் கவிதையை இயற்றி மனதுள் மனப்பாடம் செய்து விட்டார். அந்த நொடி பொழுதிலே 16 செய்கிற போது உங்களுக்கு நினைவிருக்கும். 16 கவனகத்தில் 16வது கவனகம் படைப்பாற்றல் கவனகம். அந்த ஆசிரியர் ஈற்றடி கொடுத்து விட்டார். அது எந்த நூலில் வருகிறது என்றும் அந்த பாடலையும் சொல்லிவிட்டார். தான் எழுதுகிற கவிதையும் மனதிற்குள்ளே எழுதி மனப்பாடம் செய்து விட்டார். இப்பொழுது புரிகிறதா? ஒவ்வொரு சுற்றில் 2வது சுற்றில் முதல் அடி, 3வது சுற்றில் 2வது அடி, 4வது சுற்றில் 3வது அடி, 5வது சுற்று வருகிற போது மீண்டும் மறுபடியும் அந்த முழு கவிதையும் சொன்னார் அல்லவா? அது மாதிரி 5 நூல்களை செய்திருக்கிறார். தான் நினைப்பதையெல்லாம் கொண்டு வந்து அதை மனப்பாடமாக வைத்துக் கொண்டு வேக வேகமாக சொல்லுகிறார், வேகமாக எழுதுகிறார். இப்படி திறன் உடையவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று நிகழ்வுகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாணவர்களிடம் எடுத்து செல்லுங்கள். 8வது குறள். பல்லவை கற்றும் 7 சொல்லிட்டன. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் என்பது இதற்கு 1007வது குறள், 101வது அதிகாரத்தில் உள்ள 7வது குறளை நினைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவற்றை நல்லறிஞர்கள் ஏற்குமாறு சொல்ல தெரியாதவர்கள் எவ்வளவு கற்றறிந்தாலும் பயனில்லை. கற்ற கல்வி பரப்பும் கால விரிவும் முயற்சி சிறப்பும் பெரிதையாயினும் அக்கல்வி பயனை பெறத்தக்க பெருமக்கள் ஆர்வத்தால் குழுமையிருந்தும் கூறவல்ல திறம் இல்லாமையால் ஏற்பட்ட பயன் சிறிதும் இல்லாமல் ஒழிந்து விடுவார்கள் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இப்ப உழுது விதைத்து நீர் விட்டு களை பறித்து உரம் போட்டு காவல் புரிந்து உரிய பயன் எதிர்பார்ப்புடன் வளர்க்கப்பட்ட பயிர் கதிர் வாங்குகிற போது மணியற்ற பதிராக உள்ளே அந்த அரிசி உள்ளே வராமல் பதராக போய்விடுமானால் அந்த முரத்தினால் தூட்டுகிற போது குப்பையோடு குப்பையாக சேர்ந்துவிடும். அதை போல நாம் படித்த கல்வி அந்த பதர் போல் ஆகிவிடக் கூடாது என்பதை தான் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலை சொல்லாதார், நல்லவையில் நன்கு செலை சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமிலரே என்ற குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையும் நன்கு செலை சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே, பயமிலரே, பயம் என்று உச்சரிக்காமல் பயமிலரே, நல்லவையும் நன்கு செலை சொல்லாதார். நல்ல அவையின்கண், கற்றறிந்த அவையின்கண் அதற்கு ஏற்றாற்போல் நல்ல முறையில் சொல்ல தெரியாதவர்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அதனால் இருபக்கமும் பயனில்லை. இவரால் இவருக்கும் பயனில்லை, கேட்பவர்களுக்கும் பயனில்லை என்கிற கருத்தை இந்த குறள் சொல்கிறது. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலை சொல்லாதார். நல்லவையுள் அறிஞர்கள் பெருமக்கள் குழுமியிருக்கின்ற அந்த அவையுள் பல்லவை கற்றும் பல்வேறு உறுதி பொருள்களை கற்றவரால் ஒரு அச்சம் இருக்குமானால் அவரால் அவருக்கும் அவர் கற்ற கல்வியால் அவருக்கும் கேட்பவர்களுக்கும் பயனில்லாமல் போய்விடும் என்பதுதான் அதனுடைய கருத்து. கற்ற கல்வி பரப்பும் கால விரிவும் முயற்சி சிறப்பும் பெரிதே என்றாலும் அக்கல்வி பயனை பெறத்தக்க பெருமக்கள் ஆர்வத்தால் குழுமையிருந்தும் கூறவல்ல திறமில்லாமையால் ஏற்பட்ட பயன் சிறிதும் இல்லை என்பது அதனுடைய உட்கருத்து. அது இன்னும் தெளிவாக்கப்பட வேண்டுமானால், நிலம் இருக்கிறது, உழுது விதைத்து நீர் விட்டு களை பறித்து உரம் போட்டு காவல் புரிந்து உரிய பயன் எதிர்பார்ப்புடன் வளர்க்கப்பட்ட பயிர்
கதிர் வாங்கும் போதில் மணியற்ற பதராக அந்த வேளாண்மையில அதுவும் நெல் சாகுபடி செய்கிறவர்களுக்கு தெரியும். அதற்குள்ளே ஒரு 20 நாள்களுக்கு முன்னாலே அதிலே பால் கட்டும். அதை எடுத்து பார்த்தோம்னா பசி மாதிரி வரும். அப்படி செய்தால் ஒரு அரிசி நட்டம். அப்படி செய்துவிட்டால் ஒரு அரிசி நட்டம். அது 20 நாள்களிலே கெட்டியாகி அதற்கு பிறகு முற்றியதும் தலை சாயும். இப்ப இவ்வளவும் செய்து தண்ணீர் விட்டதிலிருந்து, விதைத்ததிலிருந்து, நிலத்தை பண்படுத்தியதிலிருந்து இவ்வளவும் செய்ததற்கு பிறகு அந்த பால் கட்டாமல் வெறும் அதை கற்கான்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதிகளில், அது பதராக போய்விட்டால் அந்த விளைவித்த உழவனுக்கு மிகப்பெரிய நட்டம். அதுபோல் இவன் இவ்வளவு கற்றும் ஒரு அவையில் சொல்ல தெரியவில்லை என்றால், கற்றதை சரியான முறையில் சொல்ல தெரியவில்லை என்றால் அந்த பதற்கு சமமானவன் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் ஏராளம் பெற்றால் தமிழில் மூத்தற்று. நம்ம கல்லாமையில 402வது குறள்ல பார்த்தோம். அதனோடு தொடர்புடையது இந்த அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் என்பது. அதாவது இளமை திருமணம் கூடாது என்று சொன்ன திருவள்ளுவர் 402ல சொல்றார். உங்களுக்கு சொன்ன கல்லாமை சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். இளமை திருமணம் கூடாது என்று உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உறக்கச் சொல்ல பெருமகன் திருவள்ளுவர். இந்த குறளிலே முதிர்ந்த கன்னியாகிய ஒருத்தி திருமணமாகாவிட்டால் அவளுடைய இளமை வீணாகிவிடும், உரிய காலத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குறளிலே சொல்கிறார். அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் ஏராளம் பெற்றால் தமிழில் மூத்தற்று. அது எதற்காக இந்த ஊமையை சொல்லுகிறார்? இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவாமல் தானே பெட்டிக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு அவ்வப்போது திறந்து பார்த்து மகிழ்ந்து கொள்வான். அதுபோல் திருமணமாகாமல் இந்த பெண்ணானவள் முதிர்கண்ணியாகி 40-50 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய இளமையை கழித்து விடுவாளேயானால் அவன் செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் எப்படி வைத்து அழகு பார்த்தானோ அதை போல தன்னுடைய இளமையை திருமணம் என்கிற ஒரு நிகழ்வுக்கு உட்படுத்தாமல் தமிழ் மூத்தற்று தன்னுடைய இளமை காலத்தை அழித்தது போல என்று சொல்லுகிறார். அழகு நலம் நிரம்பிய பெண்ணின் இளமை மனவாழ்வு பெறாமலே வீணே முதிர்வது போல பயனற்று போய்விடும் அவர் பெற்ற செல்வம். அதே போல் இவன் கற்ற செல்வமானது அந்த அவையிலே சொல்லத்தக்க வகையில் அமையவில்லை என்றால் இவன் கற்ற கல்வியினால் இவனுக்கோ கேட்பவர்களுக்கோ பயனில்லாமல் போய்விடும் என்பது என்று சொல்வதுதான் இதனுடைய நுண்ணிய கருத்து, நுண்பொருள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு சிலை சொல்லாதார். 9வது குறள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். இதற்கு 403வது 410வது குறள்களை இணைத்து படிக்க வேண்டும். படித்திருந்தும் படித்தோர் அவையில் பேச அஞ்சுபவர்கள் படிக்காதவரை காட்டிலும் கீழானவர்கள் ஆவர். அதாவது கற்றவர் அவை அச்சமுடையவராக இருந்தால் இவரால் இவரும் இவர் கற்ற கல்வியும் எளிமைப்படுதலை நோக்கியது. ஒரே கருத்து தான் திரும்ப திரும்ப வரும். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர் என்று கல்லாமையில் கூறியதை போல கற்றவர் அக்கல்வி பயனாம் நல்லார் அவைக்கண் சொல்ல அஞ்சுதலால் கல்லாதவரின் கடைப்பட்டவராக சொல்லப்பட்டார். இது நுண் கருத்து. இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சீதாதேவியானவள் தீ குளித்து தன்னுடைய மெய்மையை
உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அவள் காட்டுக்கு செல்கிறாள். அங்கே வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் ஆதிகவி என்று சொல்லப்படுகிற இந்த ராமாயணத்தை முதலில் எழுதிய வால்மீகி அவருடைய ஆசிரமத்தில் தங்கி பணிவிடைகள் செய்து இங்கே இருக்கிற போதே அவள் பேருடையவளாக, அதாவது கர்ப்பமாக இருந்து செல்கிறாள். அங்கே அவளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒருத்தன் பேர் குசன், ஒருத்தன் பேர் லவன். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரைப்படத்திலே லவகுசா என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இருந்து பார்த்திருப்பீர்கள். நாடகங்கள் இந்த தனியாக ராமாயண நாடகத்திலையும் இந்த லவகுசன் பற்றிய செய்திகள்லாம் வந்திருக்கும். இதை வால்மீகி ராமனுடைய அவைக்கு அனுப்புவதற்கு முன்னதாக அவன்தான் உன் தகப்பன் என்பதை சொல்லவில்லை. 2 பேத்துக்கும் சீதையும் சொல்லவில்லை. ஆனால் ராமபிரானை பற்றிய எல்லா விதமான பராக்கிரமங்களையும் வீர தீர பெருமைகளை எல்லாம் அவளுக்கு நாள்தோறும் கற்பித்திருக்கிறாள். அங்கே சென்று அயோத்தியிலே இந்த 2 பசங்களும் அந்த ஒரு சப்ளா கட்டை என்று சொல்வார்கள். சில இடங்கள்ல பேர் வேறையா இருக்கும். அந்த அப்படி கட்டையை வச்சுக்கிட்டு அதை தட்டி தட்டி அந்த இசையோடு பாடி சொல்வது, அந்த கதையை சொல்வது, இசையோடு பாடி பாடி அந்த கதையை சொல்லுகிற செயலுக்கு அதுக்கு சப்ளா கட்டை என்று சொல்வார்கள். அது ஒரு கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். அந்த செய்தியை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். சிறு குழந்தைகள் செய்வதல்ல, பெரியவர்கள் அப்படி வைத்துக் கொண்டு பாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இவர்கள் அந்த பெருமைகளை சொன்ன உடனே அங்கே இருக்கிற காவலாளிகள் மற்றவர்கள்லாம் பார்த்து வியக்கிறார்கள். ராமபிரானுடைய பெருமை இந்த சின்ன குழந்தைகள் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார்களே என்று சொல்லி ராமனிடம் சென்று சொல்லுகிறார்கள். அவன் அழைத்து வரும்படி கூறுகிறான். 2 பேரும் உள்ளே போகிறார்கள். அங்கே நீங்க தெருவில் சொன்னதை இங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த 2 குழந்தைகளும் அப்படி வர்ணிக்கிறார்கள். கொஞ்சம் எல்லாம் கேட்டு வியந்து போகிறார்கள். அவையிலே இருப்பவர்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக இந்த குழந்தைகள். அதுக்கு பரிசு தொகை எவ்வளவு கொடுக்குறான் தெரியுமா? பசும்பொன், 12 கோடி பசும்பொன். பசும்பொன் என்பது 24 கேரட் தங்கம். அது மாதிரி 12 கோடி தங்கத்தை கொடுக்க சொல்றான். அப்போ எவ்வளவு செல்வ வளமை இருந்திருக்கிறது என்று பார்த்துங்க. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால 12 கோடி பசும்பொன். ஒரு பசும்பொன் விலை இன்றைய அளவிலே 90,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை 12 கோடி போட்டு 7 சுழியம் போட்டு அதுக்கப்புறம் 90,000 போட்டு பெருக்கினீங்கன்னா 96 அந்த தொகை வரும். அதை நம்ம பெருக்கி பார்த்துக்கோங்க. அவ்வளவு பெரிய தொகையை பரிசாக கொடுக்கும்படி சொல்லுகிறான். இதுல என்ன கருத்துனா, அந்த 2 பேருமே ஒருமிக்க எங்களுக்கு இந்த தொகையெல்லாம் வேண்டாம், இந்த பரிசு பொருள் வேண்டாம் என்று நிராகரிக்கிறார். அதான் முக்கியம். நாங்கள் ஆசிரமவாசிகள், ஆசிரமத்திலே எப்படி பழக வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் கொடுக்கிற பரிசு பொருளுக்காக நாங்கள் இங்கு ஒன்றும் வரவில்லை என்பதை சொல்லுகிறார்கள் என்பது கருத்து. இதுல என்னன்னா, கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை எஞ்சுபவர் என்கிற இடத்திலே இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு பெற்றோர் தயார் செய்கிறார்கள். அந்த அம்மா எப்படி தயார் பண்ணியிருக்காங்க. அப்ப இதன் மூலமாக நாம் பெறப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், இது ஒரு இதிகாசம் என்பதனால அந்த கதாநாயகனுடைய பெருமைகளை, அவனுடைய கொடைத்தன்மைகளை
இவற்றையெல்லாம் அவள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், முறையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இசையோடு பாட சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குன்னு கேட்க கூடாது. ஒவ்வொரு குடும்ப தலைவியும் எப்ப குழந்தை பிறந்துருச்சோ முழுக்க முழுக்க அந்த குழந்தையின் வாழ்தான் அதை முன்னிறுத்துவது பெற்றோருடைய கடமை, குறிப்பாக பெண்ணுக்கு அதிக கடமை. ஆகையினால இந்த செய்தியின் மூலமாக எல்லா இல்லத்தரசிகளும் வேலைக்கு போறேன் அது இது அங்க நேரம் இல்லை இதை சொல்லவே கூடாது. அது உங்களுடைய வயிற்றுப்பாடு, அதற்காக நீங்கள் சிறிது சேர்ப்பதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. அதை காரணம் சொல்லி குழந்தை வளர்ப்பை இன்னொருவரிடம் கொடுக்க கூடாது. நீங்க தான் வளர்க்கணும். அவரவர்கள் தான் அவர்களுடைய முறையில், அதுவும் கற்ற பெண்மணிகளுடைய குழந்தைகள் அதே அளவிலே கொண்டு போகிற மாதிரி கற்பிக்க வேண்டும் என்பது இந்த கருத்து. அடுத்து 730 உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலை சொல்லாதார். இது 406வது குறள். இதை நம்ம வச்சுக்கணும். கல்லாமையில 6வது குறள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலை சொல்லாதார். நல்லோர் அவைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை அவர் கொள்ளுமாறு சொல்ல திறமில்லாதவர் கல்வியறிவுடையவர் எனினும் கல்வி இல்லாதவரோடு ஒப்பாவர். கல்வி இல்லாதவர் என்று சொன்னாலும் பிழை இல்லை என்று இந்த குறள் மூலமாக சொல்கிறார். அவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அவையின் மதிப்பும் அவை சான்றோரின் மதிப்பும் எப்படி இருக்கணும். 394 சொன்னால உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்படி ஒரு வேட்கை இருக்கணும். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது எங்க நடக்கும்னா, வேற ஒரு இதே குறள் நடத்துகிற போது நான் சொன்னேன், வட்டத்தொட்டி என்று திருநெல்வேலியில ஒரு அமைப்பு வச்சிருந்தார்கள். குற்றால சாரலிலே அவர்கள் குழுமுவார்கள். அதில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், டி கே சிதம்பரநாத முதலியார், நீதிபதியாக இருந்த மகாராஜன், அவர் திருமந்திரத்திலே மிகப்பெரிய ஆய்வாளர், எஸ் மகாராஜன் என்று நீதியரசராக, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த பெருமகனார். இப்படி பெரும் தலைகள் எல்லாம் கூடி, பெரும் தலைகள் என்பது கற்ற அவையில் கற்றோருக்கு மேலாக கற்றவர்கள், அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் கூடுவார். அதான் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்படிப்பட்ட அந்த அவையில் சொல்லுகிற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இக்குறளில் களனெஞ்சி என்றால் என்ன? உளரேனினும் இல்லாரோடு ஒப்பர் களனெஞ்சி கற்ற செலை சொல்லாதார். சான்றோர் அவைக்களத்துக்கு அஞ்சி என்பது பொருள். சான்றோர் அவைக்களத்துக்கு, இங்க போய் நம்ம பேசப்படாது, ஒதுங்கி நின்று கேட்கலாம். என்ன பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை காதிலே வாங்கி கொண்டு, கற்றலிலும் கேட்டல் நன்று என்கிற அடிப்படையிலே அவர்கள் சொல்வதை கேட்கலாம். முந்தி கொண்டு நாம் கருத்து சொல்லக்கூடாது என்பதைத்தான் இந்த களனெஞ்சி என்று சொல்லுகிறார். கற்ற செலை சொல்லாதார் என்றால் தாம் கற்றறிந்த நூல் நயங்களை அவையோர் விரும்பி கேட்குமாறு சொல்லும் துணிவும் திறமும் இல்லாதவர் என்பது பொருள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் என்றால் மாந்தர் உருவில் உண்டு உடுத்து உறைந்து உவந்து உயிருடன் உலாவி திரிகின்றனர் எனினும் உலகில் இருப்பவராக இல்லாமல் இல்லாதவராகவே கொள்ளப்படுவர் என்பதாம். அவர் இருந்தும் பயனில்லை என்பது பொருள். இதுல ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் திரைப்படத்துல பார்த்த ஒரு காட்சியை சொல்றேன். திருவிளையாடல் என்று ஒரு திரைப்படம் வந்து பார்த்திருப்பீங்க. அதுல ஏமநாதன் என்று ஒரு புலவர், அது இசை நூல் வல்லார், யாழ் மீட்டுவதிலே மிகச்சிறந்த விற்பனர். அது புராணத்துல அப்படிதான் வருகிறது. அதுல யாழ் மீட்டுற மாதிரி அந்த திரைப்படத்துல அமைக்கல. அவர்கள் அந்த காட்சிக்கு மேன்மை உறுத்துவதற்காக அவர் பாடுகிறதை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. புராணத்துல அவர் யாழ் கருவி இசைப்பதிலே வல்லவர் என்று வருகிறது. பல இடங்களிலும் தன்னுடைய திறமையை காட்டி
நிறைய பரிசு பொருள்களை எல்லாம் பெற்று மிகு புகழ் அடைந்தவர் ஏமநாதன். பாண்டி நாட்டுக்குள்ளே வருகிறார், அங்கேயும் பாடுகிறார். அவன் சில பரிசு பொருள்களை எல்லாம் கொடுக்கிறான். அவன் இதற்காக நான் வரவில்லை, என்னுடைய பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடி இதை வெல்பவர்கள் வென்று விட்டால், நான் வென்று விட்டால், இப்பதான் ஆணவம் பிறகுது, நான் வென்று விட்டால் இந்த நாட்டிலே பாதியை கொடுக்க வேண்டும் என்று. என்னடா பெரிய தொல்லையா போச்சுன்னு அந்த பாண்டியன் யோசனை பண்றான். அந்த பொறுப்பை பாணபத்திரர் என்கிற தன்னுடைய அவைக்கள புலவருக்கு கொடுக்குறான். அவர் போய் வேண்டுகிறார். இந்த காட்சியெல்லாம் திரைப்படத்தில் விரிவாக பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு இந்த ஆணவத்தை போக்குவதற்கு சிவபெருமானே பாடகனாக வந்து எளிய கோலத்தில் விறகு வெட்டியாக வந்து எளிய கோலத்தில் அவர் இருப்பிடத்திலே இருந்து எந்த ஒரு பொருளும் நான் அசைந்தால்தான் அசையும், இல்லை என்றால் அசையாது என்கிற பொருள்பட ஒரு பாடலை, பாட்டும் நானே பாவம் நானே என்கிற பாடலை மிக அழகாக அந்த கவிஞர் எழுதியதை நாம் திரைப்படத்திலே பார்த்து உவந்திருக்கிறோம். ஆகையினால உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற சிலை சொல்லாதார் என்கிற அடிப்படையில் இவர் தன்னுடைய ஆணவத்தினாலே வீழ்ந்தார், இரவோடு இரவாக சொல்லிக் கொள்ளாமல் சென்று விட்டார் என்பதுதான் புராண வரலாறு. அந்த காட்சியை அப்படி எடுத்திருக்கிறார்.